Hi viewers, welcome to Nandini's Pantry. இது நம்மளோட travelogue series part 16. கோயில் வந்து 11வது கோயில். நம்ம வந்து திருமங்கலக்குடியில் இருக்க பிராணநாதீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயில் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனால் கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய கோயில். கோயிலோட மூலவர் பேர்லேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், பிராணநாதேஸ்வரர். அதாவது இந்த கோயிலில் வந்து எனக்கு எந்த காலத்தை சேர்ந்தது, எந்த மன்னர்கள் கட்டினதுங்கிறது, அதாவது எந்த மந்திரி பேர்லாம் தெரியாது. ஆனால் ஒரு ராஜாவுக்கு தெரியாமல் அந்த ராஜ்யத்தோட மந்திரி வந்து மக்களோட வரி பணத்தை வச்சு கட்டினால ராஜாவுக்கு வந்து தன்னோட அனுமதி இல்லாமல் கட்டினால கோபம் வந்தனால அவரை வந்து சிரச்சேதம் பண்ண சொன்னார். அதேபடி சிரச்சேதம் பண்ணனால, ஆனால் சிவன் கோயிலை வந்து இவர் கட்டியிருக்கங்கிறனால சிவன் இந்த பிராணநாதேஸ்வரர் வந்து உயிரை திருப்பி தந்திருக்காரு. அதுதான் இந்த தல புராணம். அவ்வளோ நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் உள்ள ஒரு சக்தி வாய்ந்த கோயில் இது. மாங்கல்ய தோஷத்தையும் நீக்கி சுமங்கலி பிராப்தம் தந்தருளும் திருத்தலமாக திருமங்கலக்குடி விளங்குகிறது. இந்த கோயில் வரலாற்றை அறிந்து கொள்ளலாம். சுவாமி வந்து அருள்மிகு பிராணநாத சுவாமி, அம்பாள் வந்து அருள்மிகு மங்களாம்பிகை, தீர்த்தம் மங்கள தீர்த்தம், தல சிறப்பு காரகங்களின் தோஷம் நீக்கிய தலம். இத்தலத்தை வழிபட்ட பின்னர் தான் சூரியனார் கோயிலுக்கு செல்வது மரபு. இத்தலத்திற்கு வந்து வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கும். கார்த்திகை முதல் ஞாயிறு தொடங்கி 11வது ஞாயிறு இங்கு வந்து வெள்ளருக்கு இலையில் தயிர் சாதம் சாமிக்கு நிவேதனம் செய்து சாப்பிட்டால் பெரு வியாதிகள் நீங்கும். மங்களநாயகியின் திருக்கரத்தில் இருந்து மாங்கல்ய சரடு பெண்களுக்கு பிரசாதமாக தரப்படுகிறது. மங்களாம்பிகைக்கு 5 வெள்ளிக்கிழமைகள் அர்ச்சனை செய்து வழிபட்டால் மாங்கல்ய தோஷம், கலத்திர தோஷம் ஆகியவை நீங்க பெற்று தீர்க்க சுமங்கலி பிராப்தமும் விரைவில் விவாக பிராப்தமும் கிடைக்க அம்பாள் அருள் புரிவாள். மேலும் திருக்கோயிலில் உள்ள அகத்தீஸ்வரர் லிங்கத்திற்கு அமாவாசை தினத்தில் அபிஷேகம் செய்வதால் பூர்வ ஜென்ம தோஷம், பித்ருக்கள் சாபம் நிவர்த்தி ஆகும். இந்த கோயிலை வந்து நிச்சயம் எல்லாரும் விசிட் பண்ணணும். இந்த கோயிலை வந்து இன்னும் நல்லா சிறப்பாக இதை புனரமைக்கிறதுக்கு, கோயில் திருப்பணி செய்கிறதுக்கு எல்லாரும் நல்லா உங்களால் முடிஞ்சது டொனேஷன் பண்ணணும். ஏன்னா நாங்கள் பார்த்த கோயில்லையே இந்த கோயில் வந்து இன்னும் நல்லா சிறப்பாக இதை வந்து எல்லாம் பெயிண்ட் பண்ணி இதெல்லாம் சீரமைச்சு இந்த நல்லா சுத்தம் பண்ணி எல்லாமே சரி பண்ணணும். இந்த கோயிலை நல்லா நம்ம வந்து ஃபேமஸாக, அதாவது நல்லா பிரசித்தி பெற செய்யணும். இந்த கோயில் வந்து ரொம்ப சிறப்பான கோயில், ஆனால் நிறைய பேருக்கு தெரிய வரணும். கண்டிப்பாக இது உங்கள் மூலியமாக தான் பார்க்குற எல்லாருமே நிச்சயமாக நீங்கள் உண்மையிலே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதாவது என்னன்னா, 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் அலைவாணர் என்பவர் அமைச்சராக இருந்தார். அவர் அரசனின் அனுமதி பெறாமல் வரிப்பணத்தை தான் வசிக்கும் திருமங்கலக்குடியில் சிவபெருமானுக்கு ஆலயம் எழுப்ப செலவிட்டார். இதை அறிந்த மன்னன் அவரை அழைக்க அமைச்சரோ மன்னனை காண அஞ்சி உயிர் நீத்தார். இறக்கும்போது அவர் தனது மனைவியிடம், நான் இறந்தவுடன் என் உடலை திருமங்கலக்குடிக்கு எடுத்து சென்று அங்கேயே அடக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவ்வாறு அவரது இறந்த உடலை எடுத்து செல்லும்போது அமைச்சரின் மனைவி இறைவி மங்களாம்பிகையிடம் மாங்கல்ய பாகியம் அருள பிரார்த்தனை செய்தாள். ஊர் எல்லை அருகே வந்ததும் உயிரற்ற மந்திரியின் உடல் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தது. அனைவரும் திகைத்து போய் நிற்க அமைச்சர் தான் எழுப்பிய சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று பிராணனை கொடுத்த பிராணநாதா என்று போற்றி வழிபட்டார். அன்று முதல் பிராணனை கொடுத்ததால் இறைவன் அருள்மிகு பிராணநாதேஸ்வரன் என்றும், மந்திரியின் மனைவி மாங்கல்யம் பெற்றதால் இத்தலம் அம்பிகை மாங்கல்யம் கொடுத்த அருள்மிகு மங்களாம்பிகை என்று போற்றப்படுகின்றனர். அப்போது அமைச்சரின் மனைவி தங்களுக்கு காட்சி தந்த பிராணநாதர் மற்றும் மங்களாம்பியிடம், எங்களுக்கு வரம் அளித்தபடி இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபடும் என் போன்ற மற்ற பெண்களுக்கும் மாங்கல்ய பாக்கியம் அருள வேண்டும் என்று வேண்ட அவ்வாறே அருளினார். அதன்படி மாங்கல்ய தோஷத்தை நீக்கி சுமங்கலி பிராப்தம் தந்தருளும் திருத்தலமாக திருமங்கலக்குடி விளங்குகிறது. நவகிரகங்களால் ஒவ்வொருவருக்கும் ஏற்படும் தடைகளை தகர்த்தெறியும் கோவில் தமிழகத்தில் நிறைய உண்டு. அவற்றுள் ஒன்று திருமங்கலக்குடி பிராணநாத சுவாமி கோயில். தோல் நோய் உள்ளவர்கள் கார்த்திகை மாதத்தில் வரும் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் தொடங்கி தொடர்ந்து 16 வாரங்கள் இத்தலத்தில் வழிபாடு செய்ய வேண்டும். இங்கு சுவாமிக்கு நிவேதனம் செய்து வெள்ளருக்கு இலையில் வைத்து தரப்படும் தயிர் சாதத்தை சாப்பிட்டால் தோல் வியாதிகள் நீங்கும் என்பது ஐதீகம். ஆடுதுறையிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இத்திருத்தலம். நீங்களே இந்த கோயில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக புனரமைப்பு தேவைப்படுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நந்தினிஸ் பேண்ட்ரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த கோயிலை விசிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.